இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை யாவரையும் சந்திப்பதிலே என் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையிலே தாங்கி வருகிற தயவுக்காக அவருக்கு நன்றிகளையும் மேன்மைகளையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் நான் எம்மாத்திரம் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்தித்து வருகிறோம். பல்வேறு காரியங்களிலே நாம் வியக்கும்படியாக, ஆச்சரியப்படும்படியாக, நாம் போதிக்கும்படியாக அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கிறது. இன்றைய நாளிலும் இயேசு கிறிஸ்துவானவர் நான் எம்மாத்திரம் என்ற தலைப்பிலே பேசும்படியாக அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று சொல்கிறார். தாவீது ராஜா தேவனுடைய சமூகத்திலே தேவன் தன்னை நடத்தி வந்த பாதைகளை சிந்தித்து பார்க்கிறார். தேவன் கீழான இடத்தில் இருந்த தன்னை மேலாக உயர்த்தி வைத்த அந்த தயவை எண்ணி அவருக்கு நன்றிகளையும் மேன்மைகளையும் செலுத்துகிறார். இந்த மேன்மைக்கும் இந்த உயர்வுக்கும் சற்றும் தகுதியில்லாத என்னை தேவன் உயர்த்தியிருக்கிறார். அதை நினைத்து அவருக்கு நன்றிகளை செலுத்துகிறார். எப்படியாக இருந்த தாவீது எப்படியாக உயர்ந்தார் என்பதையும், தேவன் அவரை உயர்த்த காரணமாக இருந்த பண்பை பற்றியும் நாம் தியானிப்போம். வியக்கும்படியாக, நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிற அளவுக்கு வியக்கும்படியாக காணப்பட்ட காரியங்களை நாம் தியானிப்போம். முதலாவது, ஆடுகள் பின்னால் தெரிந்த கொண்டிருந்த தாவீதை அரசனாக மாற்றுகிறார். ஆடுகள் பின்னால் திரிந்து கொண்டிருந்தார். தாவீதுவின் மற்ற சகோதரர்கள், தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். தாவீதினுடைய மற்ற சகோதரர்களிலே முதல் 3 சகோதரர்கள் யுத்த வீரர்களாக இருக்கிறார்கள். மற்ற சகோதரர்கள் அவனோடு ஆடு மேய்க்கிறவர்களாக இல்லை, வேறு ஏதோ அலுவல்கள் செய்து இருப்பார்கள். அவர்களை பற்றி பெரிய தகவல் இல்லை. இருந்தாலும் தாவீது ஈசாயின் கடைசி மகனாக இருக்கிறார். அவர் ஆடுகளை மேய்ப்பவராக இருக்கிறார். இந்த ஆடுகளை மேய்ப்பவர்கள் யாராலும் அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள். அவர்களை ஒதுக்கப்பட்டவர்களாக மற்றவர்கள் நினைப்பார்கள், அற்பமாக எண்ணுவார்கள். ஈசாய் செல்லப்பிள்ளையாக இருக்க வேண்டிய தாவீதை இப்படியாக ஆடுகளை மேய்க்கும்படியாக செய்கிறார். தான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும், அது ஒரு கீழான ஒரு தொழிலாக இருந்தாலும், அந்த சூழ்நிலையிலுமே தாவீது தேவன் தனக்கு கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்துகிறவராக காணப்பட்டார். அவர் இசைத்து தேவனை துதித்து பாடல்களை பாடி, அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் காடுகள் மேடுகள் அலைந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலுமே தேவனை எப்பொழுதும் தேடுகிறவராக காணப்பட்டதனால் ஆடுகளின் பின்னாக திறந்த தாவீதை தேவன் அரசனாக மாற்றினார். ஏனென்றால் தாவீது அவனுடைய தாளந்துகளை தேவனுக்கென்று பயன்படுத்தினார். இரண்டாவது நாங்கள் பார்க்கும்போது, சகோதரரால் தகப்பனால் அற்பமாக எண்ணப்பட்ட தாவீதுக்கு ராஜ மேன்மை கிடைக்க செய்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலிலே 2வது ராஜாவாக, சவுலுக்கு பின்னால் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று ஈசாயின் வீட்டுக்கு வரும்போது, தாவீதின் தகப்பன் தன்னுடைய மற்ற குமாரர்களை சாமுவேலிடம் கொண்டு வந்து அவர்கள் யாரையும் அபிஷேகம் பண்ணும்படி சொல்கிறார். தாவீதின் தகப்பனுக்கு தாவீதின் மேல் பிரியமில்லை. அவரை சாமுவேல் முன்னால் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணமும் இல்லாமல் இருந்தது. ஆனாலும் தேவன் சாமுவேலிடம் மற்ற சகோதரர்களை அபிஷேகம் பண்ண விடாமல் தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாக தாவீதை அழைத்து வர சொல்கிறார். தாவீது அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே தேவனுடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி, இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்கிறார். மேலும் தாவீதினுடைய சகோதரர்கள் அங்கே யுத்த களத்தில் இருக்கும்போது, கோலியாத் என்ற வீரன் இஸ்ரவேலரை நிந்தித்த போது தாவீது தன்னுடைய சகோதரர்களை பார்க்க சென்றபோது அவருடைய சகோதரர்கள் அவனை வரவேற்கவில்லை. அவனுக்கு விரோதமாக அவனை எதிர்த்தார்கள். அவன் மேல் குற்றம் சாட்டினார்கள். நீ எதற்காக இங்கே வந்தாய், துணிகரமாய் வந்தாய் என்று கூறினார்கள். 1 சாமுவேல் 17:28 நாம் இதை பார்க்க முடியும். இப்படியாக
தகப்பனாரால் சகோதரராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட அடிமையாக கீழாக எண்ணப்பட்ட தாவீதுக்கு ராஜமேன்மையை கொடுத்தார். ஏனென்றால் தாவீது தேவனுக்கு என்று தன்னுடைய தாளந்துகளை பயன்படுத்தினார். மேலும் தேவனுக்கு பிரியமாக நடந்து கொண்டார். தேவன் அவரை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது பரதேசியாய் சஞ்சரித்த தாவீதுக்கு தேவன் வீட்டை உண்டு பண்ணினார். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். பல ஊர்களிலே தாவீது பரதேசி போல அங்கே இங்குமாக தங்கி கொண்டு இருக்கிறார். சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்று நினைக்கும் போது அவருக்கு பயந்து அப்படியாக அலைந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சவுலுக்கு பின்னாக தாவீதை தேவன் அரசாட்சியிலே அமர செய்து அவனை உயர்த்துகிறார். பாடுங்கள், ஆடுகளின் பின்னால் திரிந்தவன் தான் அவனை அரசனாக ஆக்குகிறார். மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்பட்டவன் தான் அவனுக்கு ராஜ மேன்மையை கொடுக்கிறார். பரதேசியாய் திரிந்தவன் தான் அவனுக்கு கர்த்தர் வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்படிப்பட்டதாக தன்னை உயர்த்திய தேவனை தான் கடந்து வந்த பாதைகளை எண்ணி தேவனுக்கு அவன் ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக தேவரீர் என்னை இவ்வளவாக கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என்று அவர் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறார். நாம் வேதத்திலே பார்க்கும்போது 2 சாமுவேல் 7:11 கூறுகிறார், கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்று கூறுகிறார். 2 சாமுவேல் 7:16 பார்க்கிறோம், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்னென்றைக்கும் உனக்கு முன்பாக சிறப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்னென்றைக்கும் நிலைப்பட்டிருக்கும் என்கிறார். பாருங்கள், அடிமையாக இருந்த கீழான ஒரு மனிதனை உயர்த்தி எல்லாரும் அற்பமாக எண்ணப்பட்ட மனிதனை உயர்த்தி வைத்து ஆசீர்வதித்து மேலும் அந்த ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கும்படியாக தேவன் வாக்கு கொடுக்கும் போது தாவீது தன்னை தாழ்த்தி இவ்வளவா என்னை உயர்த்தினீரே, அதற்கு நான் இம்மாத்திரம் சற்றும் தகுதியில்லாமல் என்று நினைக்கிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எவ்வளவாய் மற்றவர்களால் ஒடுக்கப்பட்டு நாம் அற்பமாக எண்ணப்பட்ட சூழ்நிலைகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே ஒருவேளை பரதேசியாக நாம் தங்க கூட இடம் இல்லாமல் மற்றவர்களோடு ஒட்டி கொண்டு இருக்கிற கால சூழ்நிலையில் இருந்த போதிலும் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கென்று ஒரு வீடு வாசலை ஏற்படுத்தி தந்து கீழான மக்களாக இருந்த நம்மை அவர் மேலாக உயர்த்தி வைத்திருப்பார். அதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். எந்த மனிதர்கள் நம்மை ஒடுக்கினார்களோ அவர்கள் முன்னாக நம்மை மேன்மையடைய செய்து நம்முடைய மேன்மையில் அவர்கள் பங்கு கொள்ளும்படியாக, நம்முடைய மேன்மையில் நம்முடைய ஆசீர்வாதத்தில் இருந்து அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து நம்மை உயர்த்தி இருப்பார். அந்த தருணங்களை எண்ணி நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்படிப்பட்டதான காரியங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் இருந்தாலும் நாம் இயேசுவுக்கு பிரியமாக நடந்து கொள்ளும்போது, அவருடைய இருதயத்துக்கு பிரியமாக நடந்து கொள்ளும்போது இயேசு கிறிஸ்து அதை பார்ப்பார். நம்மை ஒடுக்கினவர்கள், நம்மை துன்பப்படுத்தினவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை மகிமைப்படுத்துவார். மேலும் அந்த ஆசீர்வாதம் எப்படியாக இருக்குமா தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கும்படி கிருபை செய்வார். நாம் ஆச்சரியப்பட்டு அதிசயித்து வியக்கும்படியாக நான் எம்மாத்திரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வழிநடத்தல், அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். சற்றும் தகுதியில்லாத நம்மை அவர் உயர்த்துவதற்கு நாம் அவருக்கு இருதயத்துக்கு பிரியமானவராக நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் நம்மை உயர்த்தி நாம் வியக்கும்படியாக ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் செய்து நம்மை வழி நடத்துவார். அப்படிப்பட்டதான கிருபைகளை நம் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து தந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபம். இயேசுவே, இந்த நாளிலும் அற்பமாக எண்ணப்பட்ட தாவீது, அசட்டை பண்ணப்பட்ட தாவீதை நீர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்து பரதேசியாக தெரிந்த அவனுக்கு, அதுபோல் மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்பட்ட மக்களையும் மேலும் பரதேசியாக தெரிந்து கொண்ட மக்களையும் நீர் உயர்த்தி ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதம் நிலையாக இருக்கும் என்று வாக்கு கொடுத்தீர். அதுபோல் அந்த வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறி அந்த ஆசீர்வாதத்தை சுமந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.